வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் மொழிப்போர் அரசியலா அவசியமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மொழிப்போர் என்ற வார்த்தை நிச்சயமாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் பல பேருக்கு அதனுடைய காரணமும் அர்த்தம் முழுமையாக எந்த அளவுக்கு புரிந்திருக்கும் என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று நேற்றுள்ள நண்பர்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து விஸ்வரூபம் எடுத்து கிட்டத்தட்ட 1937-38 முதல் கட்ட மொழிப்போர் துவங்கிவிட்டாலும் கூட 65இல் இது விஸ்வரூபம் எடுத்தது. தமிழகம் முழுக்க ரத்த ஆறு ஓடியது, துப்பாக்கி சூடு நடந்தன, தியாகங்கள் நடந்தன, தீக்குளிப்புகள் நடந்தன, தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழும் கடுமையான ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்தது. அதற்கான காரணம் இந்தி எதிர்ப்பு என்று அழைக்கப்படக்கூடிய மொழிப்போர். அதனுடைய மொழிப்போர் வீர வணக்க நாளாக, தியாகிகள் தினமாக, மொழிப்போர் தியாகிகளுடைய தினமாக ஜனவரி 25 அனுசரிக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய கொந்தளிப்பை எப்போதும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த மொழிப்போருக்கான காரணம் அவசியம் இன்னமும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு முடிந்து போன பிறகு அதற்கான இந்தி எதிர்ப்புக்கான காரணங்கள் இன்னமும் இருக்கிறதா? இந்திக்கான ஈர்ப்பு தமிழர்களிடம் அதிகம் ஏற்பட்டு விட்டதா, அல்லது மீண்டும் ஒரு மொழிப்போர் நடத்த வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மத்தியிலே 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு ஹிந்தி திணிப்பும் சமஸ்கிருத திணிப்பும் அதிக அளவில் நடக்கிறது என்ற ஒரு சந்தேகம் திராவிட கட்சிகளிடையே, தமிழக கட்சிகளிடையே, அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து பிரதான கட்சிகளிடம் வலுவாக இருந்திருக்கிறது. சொல்லப்போனால் கூட்டணி கட்சியாக இருந்த மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட இதை கடுமையாக விமர்சனத்தை எழுப்பியிருக்கின்றன. இந்த கேள்வி, மொழிப்போர், மீண்டும் ஒரு மொழிப்போர் அரசியலாத அவசியமா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக முக்கிய தலைவர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். அதேபோல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். அதேபோல தமிழ் ஆர்வலர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு கௌதமன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஆலி செந்தில்நாதன் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகள் முடிவு பெற்ற பிறகும் கூட இன்னமும் மொழிப்போரை முழுமையாக நினைவு கொள்ள வேண்டிய நேரமும், இன்னும் சொல்லப்போனால் அதை அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைவூட்ட வேண்டிய நேரமும் இப்போது வந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உறுதியாக 1937-38 இருந்தே இங்க மொழி போராட்டம் என்பது தொடங்கி இருக்கு. 65ல ஒரு உச்சகட்டத்துக்கு சென்றது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மொழி போராட்டத்தினுடைய தன்மை அல்லது நோக்கம் என்பது மாறிக்கிட்டே இருக்கலாம். அது 38ல இருந்த அதே நோக்கம் 65ல இல்ல, 65ல இருந்த அதே நோக்கம் இன்னைக்கு இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த போராட்டத்தினுடைய அடிப்படையாக இருப்பது 2 விஷயம். ஒன்னு, நமது மொழிக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான எல்லா ஜனநாயக நாடுகளிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம். இரண்டாவது ஒரு சமூக பொருளாதார நோக்கில், கல்வி நோக்கில் எப்படிப்பட்ட மொழிக் கொள்கை ஒரு நாட்டில் இருக்கணும். ஒரு நாட்டில் எந்த விதமான மொழிக் கொள்கை இருந்தா பரந்துபட்ட மக்களுக்கு கல்வி போய் சேரும் அல்லது அறிவு போய் சேரும், அதன் மூலமாக வளர்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்கள் சாத்தியப்படும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மொழியை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மொழி அரசியலாக ஒரு தனி நாடாக இருந்தால் தமிழை தவிர வேறு மொழிக்கான வாய்ப்பே இல்லை, சிந்திக்கவும் முடியாது, சிந்திக்க அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இந்தியா என்ற ஒரு நாட்டின் அங்கமாக தமிழகம் இருக்கும் போது ஒரு பொதுவான ஒரு மொழி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எப்படி தவறு காண முடியும்? அதை திணிப்பாக நம்ம எப்படி எடுக்க முடியும்? அதாவதுங்க, இந்தியா அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நாடாக இருந்தாலும் அடிப்படையில இது பல நாட்டுகளின் கூட்டமைப்பு தான். இது நம்ம அடிப்படையில இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம நம்ம பேசவே முடியாது. பல தேசங்கள், பல கலாச்சாரங்கள், பல மொழி சமூகங்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேசமாகத்தான் இந்தியா இருக்கு. இந்த மாதிரியான நாடுகள்ல இணைப்புக்காக ஒரு மொழி இருப்பது அப்படின்னு சொல்லும் போது நீண்ட காலமாக எது வசதியோ எது வாய்ப்போ அப்படி ஒரு மொழியை வச்சுக்கலாம். அதுக்கு ஆங்கிலம் இங்க ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. மற்றபடி இந்தியை படிக்க வேண்டும் என்றோ அல்லது இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்றோ சொல்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. நம்ம நீங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். 1965 மொழி போராட்டம் என்பது இந்தி என்கிற மொழிக்கு எதிரானது கிடையாது. இந்தியை ஆட்சி மொழியாக இருப்பதற்கும் அது எதிரானது கிடையாது. இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்று சொல்வதற்கு எதிரானதுதான். அதாவது 1950ல நாம கான்ஸ்டிடியூஷனை எடுத்துக்கிட்ட போது அதுக்கு முன்னாடியே அரசியல் நிர்ணய சபையில ஒரு வாதம் நடந்தது, எந்த மொழி ஆட்சி மொழியா வரணும்னு. அப்போ 77 பேர் இந்திக்கு ஆதரவாகவும் 77 பேர் இந்திக்கு எதிராகவும் ஓட்டு போட்டாங்க. தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் தன்னுடைய ஓட்டை இந்திக்கு போட்ட போது அது இந்தி ஆட்சி மொழியாச்சு. அப்படி இந்திக்கு எதிராக வாக்களித்த 77 பேரும் தமிழர்கள் கிடையாது. அரசியல் நிர்ணய சபை சரிபாதியாக புரிந்தது. இந்தி பேச பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் அந்த ஓட்டு போட்டாங்க. அதன் பிறகு 15 ஆண்டு காலம் இங்க ஆங்கிலம் தொடரட்டும், இந்தி தான் ஆட்சி மொழி, ஆங்கிலம் ஒரு 15 வருஷம் தொடரட்டும், அதுக்குள்ள இந்தியை நாம பரப்பலாம், அதன் பிறகு ஆங்கிலத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்தாக அன்னைக்கு இருந்தது. அந்த 15வது ஆண்டு தான் 1965. அப்ப தமிழ்நாட்டில் நம்ம என்ன போராடணும்?
ஆங்கிலமும் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கணும், இந்தியாவோட ஆட்சி மொழியாக ஆங்கிலமும் இருக்கணும். இந்தி மட்டும் இருந்தால் அது வந்து இந்தி பேசாத மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களை ஆக்கிடுங்கிற அந்த அடிப்படையில கேட்டமே ஒழிய இந்தியாவோட ஆட்சி மொழியாக இந்தி இருக்கக்கூடாதுன்னு யாருமே போறாங்க. திரு ராகவன் கேட்க ஒரு முக்கியமான விஷயத்தை திரு செந்தில்நாதன் குறிப்பிட்டார். இந்தியா என்பது ஒரு நாடு அப்படின்னு இன்னைக்கு இருந்தாலும் கூட இது பல நாடுகளுடைய கூட்டமைப்பு என்கிற மறந்துட முடியாது. தமிழகமே கூட சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று தனித்தனியாக இருந்த தேசம். இதன் பிறகு தமிழகமாக மாறினது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அரசர்கள் ஆண்டு, அப்புறம் ஒரு ஜமீன்தார்கள் சமஸ்தானங்களாக இருந்து, அப்புறம் ஒருமித்த நாடாக மாறி இருக்குது. அப்ப இது பல்வேறு தேசிய இனங்கள் கூடிய ஒரு தேசம் அப்படிங்கிற மறந்துட்டு இந்தியை ஒரு மொழியாக்க, இந்தியை மட்டுமே ஆட்சி மொழியாக்க முயற்சிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கோங்க, முதல்ல இந்த நாடு கலாச்சார ரீதியாக பாரம்பரிய ரீதியாக ஒரே நாடு என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. பல நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு பாரதம்னு நாங்க நினைக்கல. இன்னொன்னு சுதந்திரம் ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த கலாச்சாரம் பாரதிய கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், இந்த நாட்டில் இங்கேயும் ராமாயண மகாபாரத தெருக்கூத்துக்களை பார்க்க முடியும். நீங்க காஷ்மீர்லயும் பார்க்க முடியும், அஸ்ஸாம்லயும் பார்க்க முடியும். கேரக்டரைசேஷன் ஒண்ணு கூட மாறாம இருக்க முடியும். எத்தனையோ சொல்ல முடியும். எதுவா இருந்தாலும் அதுல இருக்கிற திரைக்கதைகள் எதுவுமே மாறல. இத்திகாசம்னா இப்படி நடந்தது என்பதுதான் இதிகாசம். அது கற்பனை கதை அல்ல. இது இங்கேயும் அதேதான் கதாபாத்திரம், அங்கேயும் அதே கதாபாத்திரம். நிறைய விஷயம் சொல்ல முடியும். நான் இதுக்கு வர இப்போ இதை பொறுத்த வரைக்கும், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம், ரொம்ப அதுக்குள்ள ஆழமா நான் போக விரும்பல. ஒரே தேசமா தான் இருந்தது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஒருங்கிணைப்பு ஒரு காரணம், அவருடைய செயல்பாடு நீங்க எல்லாம் பெருமையா சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதுக்கு நடக்குது? எதுக்கு ஒரு ஆயுதம் ஏந்தி ஹைதராபாத்துக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் போங்க, நீங்க அந்த பொறுப்படுத்த ஏன் பேசுறாங்க? சமஸ்தானங்களை இணைக்க வேண்டிய கடமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் ஏற்பட்டது? ஒரே தேசமாக இருந்திருந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லி சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் விரும்பினால் பாகிஸ்தானோட சேர்றவங்க பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம், இந்தியாவோட சேர்றவங்க இந்தியாவோட சேரலாம், விரும்பினா தனியா இருக்கணும்னா தனியா இருக்கலாம். இப்படித்தான் 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. தனியாங்கிறது யார? இல்ல, அந்தந்த சமஸ்தானங்கள். இல்லங்க, அவரு அப்படி சொல்றாரு. நான் என்ன சொல்றது, சமஸ்தானங்கள், ஆனா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்த சமஸ்தானங்கள். நான் சொல்லுவது கலாச்சார ரீதியாக பாரம்பரிய ரீதியாக இந்தியா ஒரே நாடாகத்தான் இருந்திருக்கிறது நான் சொல்ல வரேன். நான் நீங்க பொலிட்டிக்கலா ஜியோகிராபிக்கலா இல்ல. இப்போ அப்படி வரும்பொழுது நீங்கள் விரும்பினால் தனியா இருக்கலாம் சொல்லும் பொழுது கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவோட இருக்குன்னு எல்லாம் ஒன்னா அவங்களே தான் வந்தாங்க, வாலண்டியர் பண்ணாங்க. வாலண்டியர் பண்ணாது 3 உங்களுக்கு நல்லா தெரியும். ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். அதுல காஷ்மீர் நாங்க தனியா இருக்கோம்னு சொன்னாங்க. அப்ப அந்த ராஜா இங்க இந்தியாவோட இணைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது அப்படிங்கிற மட்டும் அதுதான். இப்ப அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹிந்தி என்று சொல்லும் பொழுது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில டிஸ்கஷன் வந்தது. அதுல இன்றைக்கு இவர்கள் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். திராவிட இயக்கங்கள் 65 மிக பெரிய மொழி போர் காரணமாகத்தான் இந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்படாமல் போனது என்பது மார்த்தட்டி கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. அது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. அப்பொழுது இதை இந்தி ஒரு நாட்டுடைய தேசிய மொழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, பல மொழிகள் பேசுகின்ற இடத்துல இது பிரச்சனையை உருவாக்கும் சொன்னதுல யாரு? டிடி கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசுவாமி ஐயங்கார், நம்ம என்ஜி ரங்கான்னு ஆந்திராவில் மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர், இவர்களெல்லாம் அப்செக்ட் பண்ணாங்க. அவங்க அதுல இருந்தாங்க டிராப்டிங் கமிட்டில. உங்களுடைய முயற்சி திராவிட இயக்கங்கள் அதை செய்யல, வேற சிலரும் செஞ்சிருக்காங்க. திராவிட இயக்கங்கள் நம்முடைய கேள்வி அதுவே இல்ல. திராவிட இயக்கங்கள் மாத்திரம் இல்ல, மார்த்தொட்டிக்கின்ற அளவுக்கு இவங்களால அது தடுக்கலங்கிற. முன்னாடியே நான் பாரதிய ஜனதா சங்கத்துடைய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்செக்ட் பண்ணாரு. நீங்க சொல்வது அரசியல் நிர்ணய சபையில நடந்த விவாதங்கள் பற்றியது. அவர்கள் சொல்வது 35, 37, 38 65, 66 இங்கு நடந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டங்கள். அதுதாங்க சொல்ல வரேன் நானு. ஏதோ நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்களா 65, அதுக்கு முன்னாடி 50லயே அதை பத்தி நடந்திருக்கு. 50லயே இது தடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கொடுக்காதீங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தானே என்ஜி ரங்கா. என்னுடைய கேள்வி சுதந்திராக்க அதுக்கு காங்கிரஸ் சேர்ந்தாங்க. சரி, காங்கிரஸா சுதந்திராவா திமுக தலைவர் தமிழ் ஹிந்தி ஆட்சி மொழி ஆக்குவதற்கான எதிர்ப்பு அன்றே இருந்திருக்குங்கிறது அரசியல் நிர்ணயத்தின் இந்தி எதிர்ப்பு அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ஒரு ஆளி செந்தில்நாதன் சொன்னார் இல்லையா, 37, 38 திருச்சி, தூத்துக்குடி, சென்னை, கோவை, இன்னும் சொல்ல போனா கிராமப்புற சாத்தாங்குளத்தில் நடந்த இந்த போராட்டம் தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சேர்ந்துதான், திராவிட இயக்கங்கள் சேர்ந்துதான் தடுத்தது அன்னைக்கு ஆரம்ப போராட்டம். அதற்கு பிறகு 65 அவர் செந்தில்நாதன் சொன்னாப்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலேயே
இது வேண்டாம்னு சொன்னாங்க. ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்தார், பீகார்ல இருந்து வந்தார், ஒரு ஓட்டுல போனது. இப்ப நீங்க சொன்னா பல்வேறு தேசிய இனங்கள் தமிழ் இந்தியாவில் இருக்குது. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி எங்க ஒன்றுபட்ட இந்தியாவா இருந்தது? எங்க இருந்தது? பிரிட்டிஷ்காரன் இல்ல நீங்களே சொல்லுங்களேன். அவர் சொன்னது போல நம்ம ஊர் தமிழ்நாட்டிலேயே 3 வேந்தர்கள் நம்ம சொல்றோம், பல்லவர்கள் தேர்தல் முழுக்க நீங்க சொல்லலாம் பல முகலாயர்கள் வந்ததோ இல்லாட்டி பிரிட்டிஷார் வந்ததோ அவர்களுடைய ஆளுகைக்கு ஒண்ணா வச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர. அப்படியா? இல்ல நான் இப்ப இதுக்குதான் முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, 5வது நூற்றாண்டு பிசில இந்தியா கூடிய நாட்டோடு குறிப்பா கிரேக்கர்கள் கொடுக்கறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். 3வது நூற்றாண்டு பிசில இண்டிகா கூடிய புஸ்தகத்தை வந்து எழுதுறாங்க. அது வந்து கிறிஸ்துவுக்கு பிறக்கிறதுக்கு 300 ஆண்டுகள் முன்னாடி. அதே நேரத்தில் என்ன தெளிவாக அந்த புஸ்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, மலையிலிருந்து கடல் வரை இருக்கக்கூடிய இந்த நாடுன்னு கொடுக்கு. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க, இதெல்லாம் பிசி நாங்க ஏத்துக்க மாட்டோம், இவன் எவனா ஒருத்தன் காப்பி அடிச்சு எழுதுனா அது ஏதோ கணவாய் வழியா வந்துச்சு இவங்க நியாயம் சொல்லுவாங்க. 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்குள்ள வருவது ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அப்ப இந்தியா கூடிய பேர் எங்க இருந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வந்தது? கல்கட்டா. அவன் அங்க வந்து பிடிக்க போறான். அப்ப அவன் இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. வியாபாரத்துக்கு முதல்ல வரக்கூடிய நேரத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூடியதுல இந்தியா கூடிய தேசத்தை எப்படி பிரிட்டிஷ்காரன் பிரிச்சு? சரி, இதுதான் அடிப்படையான பிரச்சனை. என்னன்னா ராகவன் முன்னாடி சொன்னார், கலாச்சார ரீதியாக இது ஒன்றுபட்ட நாடு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில வார்த்தைகள், செவிந்தியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெஸ்ட் இண்டீஸ் கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மாதிரி ஈஸ்ட் இந்தியா சொல்லுது சிந்து சமவெளி நாகரிகத்தை வைத்து அவர்கள் அடையாள குறியீடா வைத்துக் கொண்டதை தவிர நாடு என்கிற குறியீடு நம்ம எப்படி இருக்கு? அதுக்குதான் அதான் தெளிவா சொல்றேன். முதல்ல அந்த புத்தகத்தை படிக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அது இந்தியார்கள் அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு விஷயம் அதுல என்ன தெளிவா சொல்றாங்க, மேற்கு இந்திய தீவுங்கிற பேர் இருந்துச்சு. இது இல்லைன்னா திராவிட நாகரிகம் ஆரிய நாகரிகம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? முகஞ்சோரா கரப்பாவுக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இமயமலையிலிருந்து கடல் வர தெளிவான டோபோகிராபி குறிக்கப்பட்டிருக்கு. குறிக்கப்படாமல் சொல்லியிருந்தா நீங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்தை நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி போகக்கூடிய கம்பெனி கூட ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு தான் வச்சானே தவிர வெஸ்ட் இண்டீஸ் இண்டீஸ்ங்கிறத பொடிப்பொடையா வைக்கல. அந்த ஈஸ்ட் இந்தியாவோட டெபினேஷன் என்ன கொடுக்கறான் அப்படின்னா, the vast expanse of sandy place down south up to the mountain. இதுக்கு அப்புறம் ஒரு வெள்ளக்காரர் இந்தியாவுக்குள்ள மேப்ப போடுறாரு. அது எப்ப அப்படின்னு சொன்னா 3ல இருந்து 4வது செஞ்சுரி ஏடியில வரும்போது, நான் இந்த நாட்டில் இந்த கடல்ல இருந்து இந்த மேல வரை நடப்பதற்கு எனக்கு இவ்வளவு மாத அவகாசம் எனக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. இது எல்லாமே இந்த நாட்டுல பதிவானது இருக்கு. இப்ப இண்டிகாவை வந்து அவங்க எழுதலேன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த விவாதம் வந்து வேறு பக்கம் போக பதிவு வைக்கணும். அதாவது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது 1937 தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடி 1895 ஒரிசாவில் தொடங்கி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ மத்திய மாகாணத்தின் ஒரு பகுதியாக வந்து ஒரிசாவில் சில பகுதிகள் இருந்தது. அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரனே அங்க வந்து இந்திய நிர்வாக மொழியாக கொண்டு வந்த போது ஒரிசாக்காரர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் ஒரிசா தனி மாகாணம் ஆகணுங்கிற போராட்டம் வந்தது. பிரிட்டிஷ்காரன் இருக்கும் போதே இந்தியாவில் உருவான முதல் மொழிவாரி மாநிலம் ஒரிசா தான். ஆந்திர பிரதேசத்துல தான் சுதந்திர இந்தியாவில் நடந்தது. ஆக இந்தியாவில் நடந்த முதல் மொழி மாகாண போராட்டம் ஒரிசாவில் நடந்ததுக்கு இந்தியை வந்து ஒரிசா பகுதியில் பிரிச்சதுதான். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு போராட்டம். ஆனா இப்ப நாம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ரெண்டுங்க. அதாவது ஏற்கனவே நடந்த போராட்டத்தின் தன்மை என்ன, அதை நான் சொன்னேன். 65 போராட்டம் என்பது இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்கின்ற கருத்தை ஏற்காமல் ஆங்கிலம் இருக்க வேண்டும், ஆங்கிலமும் துணை ஆட்சி மொழியாக அதாவது தொடர்ச்சியான ஆட்சி மொழியாக இருக்கணும் என்பதற்கான போராட்டம். அந்த போராட்டத்தை இப்போது இன்னைக்கு விமர்சிக்கக்கூடிய எல்லாரும் கவனமாக யோசித்து பார்க்கணும். 65ல நாம் ஆங்கிலத்தை இந்தியாவை விட்டு விரட்டி அடித்திருந்தால், இந்தியாவிலே இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்கின்ற நிலைமை வந்திருந்தால், ஒரு பக்கம் இந்தி பேசாத மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் இன்று நாம பேசக்கூடிய வளர்ச்சி, பொருளாதாரம், ஐடி, பிபிஓ எவ்வளவு நம்ம சொல்றோம். ஷைனிங் இந்தியா வாஜ்பாய் சொன்னாரு. இது அத்தனையுமே இந்த நாட்டில் நடந்திருக்காது. நீங்க நினைக்கிறீங்க கேட்க விரும்புறேன். திரு செந்தில்நாதன் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். 65ல ஒருவேளை ஆங்கிலம் ஒழிக்கப்பட்டு இந்தியாவை ஏற்கப்பட்டிருந்தால் இந்தியா இன்று கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட கண்டிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் நமக்கான மொழியாக மாறிவிட்டது.
நம்முடைய சகோதர மொழியா இருக்கக்கூடிய ஹிந்தி நமக்கு வந்து எதிர்ப்பு மொழியா எப்படி இருக்க முடியும்? ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, இந்தி திணிக்க வேண்டாம்னு சொல்றோம். இந்தி பிரச்சார சபா டீனர்ல இருக்கு. திமுகவோ மற்ற திராவிட கட்சிகளோ அதை போய் ஒன்னும் வேண்டான்னு சொல்ல தடுக்கல. ரெண்டாவது விஷயம், இன்னொன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகும். அன்னைக்கு காங்கிரஸ் இருந்த தலைவர்களை பெருந்தலைவர் காமராஜர் ஆனாலும் தான், CS ஆனாலும் தான், இது தேவையில்லையே, எதுக்கு திணிப்பானே நினைச்சாங்க. காங்கிரஸ்லயே அந்த ராஜாஜிக்கு அந்த இது இருந்தது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஒரு சமஷ்டி அமைப்புல ஒரு ஒருமையா, பன்மையில ஒருமையா இருக்கிறோம். மேலும் திணிக்க விருப்பமில்லாத திணிக்கும் போது பிரச்சனை வரும். அன்னைக்கு வந்து மாணவர்களை வந்து கொதிச்சது உங்களுக்கே தெரியும். அவ்வளவு தீக்குளிக்க மாட்டாங்க யாரும். ராஜேந்திரன்லாம் போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தீக்குளிச்சிருக்காருன்னா சாதாரண அந்த தியாகத்தை நம்ம சாதாரணமா இடம் போட முடியாது. அதே மாதிரி குண்டடிப்பட்ட பொள்ளாச்சியில அந்த இறந்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவ்வளவும் ஒரே இடத்துல வச்சு எரிச்சாங்க. அவ்வளவு பேர் இந்திய எதிர்ப்புல. ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணா திராவிட முன்னேற்றங்களை தூண்டி விடல. கலைஞர் கைது செய்யப்பட்டார், அண்ணா கைது செய்யப்பட்டார், அந்த கியாபி விஸ்வநாதன் போன்ற பெரிய மூத்த தலைவர்கள், தமிழ் பற்றாளர்கள் அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்ச PT ராஜன் போன்றவங்களா சொன்னாங்க. இப்படிப்பட்ட நிலையில மாணவர்கள் குவிச்சிருந்தாங்க. மாணவர்கள் எவ்வளவுதான் தூண்டி விட்டு பண்ணாங்கன்னு காங்கிரஸ்காரர் ஒரு சிலர் அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க. தூண்டி விடல, இயற்கையா வந்த போராட்டம், இயற்கையா வந்தது, அது பாதிக்கப்பட்டதா சொன்னாங்க. எப்படி இலங்கையில வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து வருதோ அது மாதிரி ஒரு உதாரணம் காட்டுறேன். அது மாதிரி இந்த பிரச்சனையும் தொடர்ந்து வருது. இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்ம ஏற்கனவே ஒரு உறுதிமொழி நேர் கொடுத்திருக்காரு. இங்க எல்லா பிரச்சனைகளை அறிஞ்சிட்டு தான் இது நல்லா இருக்காது, சவுத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம இந்த நாட்டை நல்ல விதமா கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. இந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்ட காலத்துல சாஸ்திரி வந்து திணிச்சாரு. நான் அதையும் சொல்றேன், காங்கிரஸ்கார ரோலும் சொல்றேன். பிஜேபி மட்டும் சொல்லக்கூடாது, காங்கிரஸ்காரர் அப்பப்போ இது பண்ணாங்க. அந்த இந்தி பிரச்சாரத்துக்கான இல்ல நான் சொல்றேங்க. இப்ப சமஸ்கிருதம் மோடியை குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி காங்கிரஸ்காரர்கள் இந்திரா காந்தி பேர்ல நாடாளுமன்றத்துல மாறனே வைகோ கிழிச்சு போட்ட காலம் கொண்ட ராஜ்யசபால நான் 80ல சொல்றேன். காங்கிரஸ்காரர்களும் அதுக்குன்னு ஒரு பிரச்சார இயக்கம் ஒன்று, ஒரு துறை இருக்குது இந்தி பிரச்சாரத்துக்குன்னு, ஒரு அதுக்குன்னு பணம் ஒதுக்கி பட்ஜெட்ல ஒதுக்கி அவங்களும் பண்ணாங்க. சாஸ்திரியே அதுல அடமெண்டா இருந்தார். அது இங்க முதல்வராக இருந்தாரு. அவரும் அதுல கீழே கட்டுப்படாம அதை சாதுரியமா கொண்டு போறதுக்கு அவர் வேற இல்ல. பாருங்க, 2 பேரும் சொன்னால ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அதாவது ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல எங்களுடைய கருத்து. ஒரு மொழியா இருந்துட்டு போட்டு வரட்டும், படிக்க முடியும். ஆனா ஹிந்தி திணிக்கப்படும் போது ஒரு நாள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சந்தேகம் அவங்க சொன்ன மாதிரி திருமதி இந்திரா காந்தி ஒரு பீரியட் வரைக்கும் இருந்தது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் இவர்கள் ஒரே மொழி ஒரே தேசம் என்ற முயற்சியில் பெயரில் திரும்ப இணைக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க மேல வலுவா வைக்கப்படுது. ஒரே தேசம்ங்கிறதுல நீங்க உங்களுக்கு ஒரே தேசம்னு கொண்டு வரணும்னு பிஜேபி ஆசைப்படுதுன்னு, ஆமா அது ஆசைப்படுறோம். ஒரே நாடு நினைக்கிறாங்க. நான் சொல்லுவது இப்ப இந்தி திணிப்பு நீங்க இந்தியா வந்தா ஒரே தேசம் நீங்க ஏற்கனவே நம்ம தமிழ் பேசிட்டு இருந்தாலும் ஒரே தேசம். பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு இந்தி இல்லைங்க, எதையுமே திணிக்க முடியாது யார் பேர்லயும். அதைத்தான் சொல்லுகின்றேன். இதை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில டிஸ்கஸ் பண்ணும் பொழுதும் அதுக்கப்புறம் வரும் பொழுதும் பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இதே சொன்னார். எங்களுடைய தலைவர் 8 மாசத்துல திணிக்கிறது எங்களுடைய உடன்பாடு இல்ல நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா இல்ல. இந்த 8 மாசத்துல மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு துறையில வந்து இவங்க அறிவிச்சு அப்புறம் பின்வாங்கி இருக்காங்க தெரியும். அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் மொழி வழியாக சொல்லி எங்கெல்லாம் இந்தி பயன்படுகிறதோ, எந்த மாநிலத்தெல்லாம் இந்தி பேசுகிறார்களோ அங்கே இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல நீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கிளாரிஃபை பண்ணாங்க கவர்மெண்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி சமஸ்கிருதம் எல்லாம் பேசுறீங்க, இவர்களை எப்போ பிரச்சனை வந்தது? சமஸ்கிருத வாரம் அனுஷ்டிக்கிறாங்க, பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏற்கனவே 2001ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தது முரளி மனோகர் ஜோஷி. அந்த ஜோஷி இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரு, TM செல்வ கணபதி, அப்ப அதிமுக MP.
அவர் ரைஸ் பண்றாரு. இந்த சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்படுகிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு பணம் ஒதுக்கீங்களான்னு கேட்கும் பொழுது கேள்விக்கு பதிலளிக்கிறார் அமைச்சர். 1967ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரவண பூர்ணிமா சமஸ்கிருத நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அது பிற்காலத்திலே ஒரு வாரமாக, முன்னாள் 3 நாள், அந்த தினத்துக்கு மறுநாள் 3 நாள் சேர்ந்து ஒரு வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னது டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி 1967 இருந்து இருக்கு. இவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது, பிஜேபி சொல்லுது. நான் கேட்கிறேன், ஆர்டிகல் 351 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி சொல்லுது, இந்தி நாட்டுடைய ஆட்சி மொழி, அந்த ஆட்சி மொழி பரப்ப வேணும்னு சொல்லுது. நீங்க ஆட்சியில் 25 வருஷமா இருந்தீங்களே, அதை அப்செக்ட் பண்ணீங்களா? இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், நாம நினைவுபடுத்த விரும்புறேன். 1986 நவோதயா பள்ளிகள் ராஜீவ்காந்தி பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எதிர்த்தாங்கிறது மாத்திரம் இல்ல, இவங்களோட இந்திய எதிர்ப்பு எப்படி இருக்கு நான் சொல்றேன். அண்ணன் கீச்சு போட்டார், நான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. ஆமாம், 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் 86 இருந்தாங்க. PH பாண்டியன் சபாநாயகர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நவோதயா பள்ளிகள் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அந்த கான்ஸ்டிடியூஷன் எதிர்ப்பு கீழ்ச்சி போட்டேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. உடனே PH பாண்டியன் 10 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. என்னாச்சு, நீதிமன்றத்தில் போனாங்க. மரியாதைக்குரிய திரு அன்பழகன் நீதிமன்றத்தில் எடுத்த டிஃபென்ஸ் என்ன, நாங்கள் வெறும் பேப்பரை தான் கீழ்ச்சி போட்டோம், கான்ஸ்டிடியூஷன்ல கீழ்ச்சி போடல, நகலை கீழ்ச்சி போடல சொல்லி எம்எல்ஏ போஸ்ட் தான் அன்னைக்கு முக்கியமா இருந்தது. உங்களுக்கு இந்தி, ஆமாயா இந்தி நாங்க இது பெருமையா எடுத்துக்கிற 10 எம்எல்ஏ போஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்களா? இருச்சாலோ அரசியல் சாசனத்துடைய காப்பியை நகலை இருச்சாலோ எதை இருச்சாலும் இதற்காக உயிரை விட்டதான் ராஜேந்திரன் விட்டார், அவரை விட்டார்னா சொன்னீங்களா? சார் இருக்கட்டும் சார், நான் ஏற்றுக்கொள்ள. 65 இருந்த வேகம் இவங்களுக்கு 86 கிடையாது. ஆட்சி, அதாவது அதிகாரம், ஆட்சி அதிகாரம் வந்தது பிறகு அப்படியே டைலூட் பண்ணாங்க. நான் ஒண்ணு கேட்கறேங்க இவங்ககிட்ட, தமிழ் இனம்ங்கிறீங்க, திராவிட இனம்ங்கிறீங்க. திராவிடங்கிறது அது லேண்ட குறிக்கிற விஷயம். அது திராவிட இனம்ங்கிறது கிடையாது. இவங்களோட பிலாசபிக்கல்லையும் பாத்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக பாத்தீங்கன்னா பல முரண்பாடுகள் வைத்துக் கொண்டு 1000 முரண்பாடு வச்சு நீங்க இருக்கும்போது நான் என்ன எங்க முரண்பாடு போராட்டமே இல்ல சார். ஃபர்ஸ்ட்ல நான் சொல்றேன், இவங்க சொல்லக்கூடிய இவங்க ஐடியாலஜான ஈவேரா அவர்களுக்குள்ள 1965 வருஷத்துல மார்ச் 1 அவர் எழுதக்கூடிய விடுதலை நாளிதழில் இந்த மொழி போராட்டத்தை பத்தி அவர் எழுதுற. நல்லா தெரிஞ்சுங்க, இது ஆங்கில போராட்டமே தவிர தமிழ் போராட்டம் இல்லைன்னு அவர் சொல்ற. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நீங்கள் சொல்வது போல் தமிழ் கெட்டுவிடுமே என்று அல்ல, இனிமேல் கெட்ட தமிழில் என்ன மிச்சம் இருக்கிறது, ஆனால் நமக்கு ஆங்கில அறிவு தேவை என்பதால் இந்தியை எதிர்க்கிறேன். இந்தி மொழி எதிர்ப்பல்ல, அரசியல் சிக்கல். இது 1965 மார்ச் மாசம் 1 அவர் எழுதுனது. இதை என் கையில பேப்பர் இருக்கு. தமிழ் ஆதரவா, இந்தி ஆதரவா, இங்கிலீஷ் ஆதரவா உங்களுக்கு போகுது. இந்திய எதிர்ப்புங்கிற இது ஹிந்தி எதிர்ப்பு இல்ல. அதே அவர் அந்த நேரத்தில் சொல்லிவிட்டு இதே ஈவேரா அதே இவர் ஆனந்த விகடனுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில சொல்றார். அப்ப என்னன்னா, இவருக்கு திமுகவுக்கும் பிரச்சனை வந்து இவர் காங்கிரஸ் பக்கம் நெருங்க போகும்போது அப்ப சொல்லும் போது இவர் சொல்லக்கூடிய இதே வார்த்தை. ஒரு கேள்வி கேட்கும் போது, மத்திய அரசின் வேலை கிடைக்க ஹிந்தி தேவையில்லை என்று சொன்னாலும் வேலையில் சேர்ந்த பிறகு படிக்க சொல்கிறார்களே, இது ஒரு கேள்வி. நீங்க கொஞ்சம் முன்னாடி வச்ச கேள்வி. இதுக்கு ஈவேராவோட பதில் ஆனந்த விகடன்ல, படித்துட்டு போயே தாசில்தார் ஆபீஸ்ல வேலைக்கு போறவன் சர்வே பண்ண கத்துக்கிறது இல்ல, அது மாதிரி இந்தியை படிச்சுக்கிறது, அவனோட நேரத்தில் அவங்க கொடுக்கிற சம்பளத்தில் இன்னொரு பாஷையை படிச்சு கத்துட்டு போயேன், இது உனக்கு காசு மிச்சம் தானே. இது அவருக்குள்ள பேட்டி. கேள்வி என்ன, நீங்க கவனிக்கல. திரு ஆதி செந்தில்நாதனுக்கோ திரு ராதாகிருஷ்ணனுக்கோ இந்தி கற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் அவர் விருப்பம் கூட அவர் பதிலா இருக்குது. கற்றுக்கொள்ள கூடாது என்பதல்ல, அதுதான் பெரியார் சொல்றாரு. அவங்க கேட்கறது திணிக்கக்கூடிய முயற்சி. அது ஒரு விஷயம். அது இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, அது இன்னைக்கு இவங்க சொல்றாங்க. அன்னைக்கு எழுதப்பட்ட பாடல்கள் சொல்றேன். அதுக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்டுல உள்ள ஹிந்தியை நீங்க எதிர்த்ததுக்கு அப்புறம் தேவிலால் வர்றாரு. அவர் அப்போ டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு.
டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய தேவிலாலின் பேச்சை மொழிபெயர்த்தது மாண்புமிகு கவிஞர் கனிமொழி. போன எலெக்ஷன்ல வட மாநிலத்திலிருந்து சில பேர் வரும்போது இங்க மொழி வேண்டாம் சொல்லியே இன்னைக்கு உங்க கட்சியில வந்து ராஜா வந்து தமிழ்ல மொழி பதிவு பண்ணிருக்காரு. அத்வானி வந்தாலும் மோடி வந்தாலும் யாரும் பாஜகவுமே திமுகவுமே பாஜக கூட்டணி வரும்போது வாஜ்பாய் பேசும் அவங்க மொழி மாற்றம் பண்ணாங்க. இருந்து போட அதுல மேட்ரு மொழி திரும்ப திரும்ப மொழி மாற்றமா மொழியை கொண்டு சேர்ப்பதா இல்ல இன்னைக்கும் கூட ஒரே ஒரு விஷயம் திணிக்கிற முயற்சி நீ செயலானாலும் பரவாயில்ல பள்ளிக்கூடத்துல பாஸ் ஆக வேண்டிய ஆர்டர் இந்தி திணிப்பு கூடாது, இந்தி ஆதிக்கம் கூடாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்தி பிரச்சாரம் சென்னையில் இருக்குது. பல பேர் படிக்கிறாங்க. ரொம்ப தெளிவா வைக்கிறாங்க. இந்தி பிரச்சாரம் இங்கே இருக்குது. அவர்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரத்தை எடுத்து போராட்டம் நடத்தினாலும் கூட இந்தி பிரச்சார சபா எடுத்து போராட்டம் நடத்துறாங்க. அவங்க யாரும் இந்தி பிரச்சார சபா விஷயம் சிம்பிள். தமிழை மாற்றி ஹிந்தி கொண்டு வரப்பட்டதா? தமிழை மாற்றி ஹிந்தி கொண்டு வர ஹிந்தி ஆட்சி மொழியாக ஆகும் சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க சொல்லுங்க. தமிழ் ஆட்சி மொழியா? நீங்க சொல்லுங்க. ப்ரமோஷன் எத்தனை உத்தரவு பண்ணலையா? ஹிந்தி தெரிஞ்சிருக்கான்னு ப்ரமோஷன் கொடுத்தாங்களா இல்லையா? இருந்தாலும் என்ன அர்த்தம்? நீங்க தமிழ என்ன பேசுறீங்க? ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு 65 சொன்னதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா நீங்க எதிர்க்கும் போது அப்படி சொல்லி எதிர்க்கல. சுவராஜால ராஜாஜி எழுத படிக்க சொல்லுங்க. இது ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியா வேற எதுவும் கிடையாது. ஹிந்தி வந்து விட்டது. இனி என்ன ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். பிரச்சார மொழி தெளிவா இந்தி திணிப்பு கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருமே பேசினாங்க 50ல இருந்து 65 வரைக்கும் ஏன் போராட்டம் நடக்கல, ஏன் 65 போராட்டம் நடந்தது? அந்த 15 ஆண்டு கால கெடு முடிந்து 65ல தான் இந்தி ஆட்சி மொழியா ஆகிறதுங்கிற அறிவிப்பு வரும்போது ஆட்சி மொழி என்ன கணக்கு? நான் தமிழ்ல பேசிட்டு முடியுமா? என்னுடைய அலுவல் மொழியா தமிழ் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுங்கிறத கேட்டு பாண்டே. நீங்க வந்து சப்ஜெக்ட் வந்து திணிக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கும் அது அந்த 50 ஆண்டு காலம் கழிச்சு இது இருக்கிறதாங்கிறத பத்தி சப்ஜெக்ட் பேசும்பொழுது யாருமே திணிக்க முடியாதுங்கிற இந்த அரசாங்கம், நீங்க குறிப்பா பிஜேபி அரசாங்கம் பத்தி சொல்றீங்க. பிஜேபி அரசாங்கம் திணிக்கின்ற எந்த முயற்சியும் எடுக்கல. இன்னொன்னு, வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது 8வது அட்டவணையில 18 மொழிகள் இருந்தது. வாஜ்பாய் வந்த உடனே மைத்திலி, சந்தாலி, டோக்ரி இன்னொரு 4 மொழி சேர்த்து 22 மொழி ஆக்கினது வாஜ்பாய். அதே போல இப்ப நரேந்திர மோடி வரும்பொழுது உங்களுக்கு தமிழ்ல தான் வாழ்த்து சொல்றாரு, ட்வீட் பண்றாரு. இன்னைக்கு அந்த வசதி இருக்கிறது. அதுபோல் 22 மொழி ஆட்சி மொழி ஆக்கணும்னா நல்ல அந்த வசதி இருக்கணும், செய்ய வேண்டியதுதான். ஆனால் தவறாக உள்துறை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்தியாவுடைய ஆட்சி மொழி 2, இந்தி, ஆங்கிலம். அது சட்ட ரீதியாக, அரசியலமைப்பு சட்ட ரீதியாக 22 மாறும்போது 22 பயன்படுத்த போறாங்க.
அந்த ஆட்சி மொழியை பிரபலப்படுத்த வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் 351 ஹிந்தியை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. அதனால இட் இஸ் ஒரே ஒரு கேள்வி. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் சொல்லுவது போல ஆன்டி இந்திய அஜிடேஷனை உணர்வுபூர்வமா கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்களே. 65 இந்த தீக்குளிப்பு நடந்தது, ஆனால் அப்படியே டைலூட் ஆகி இப்ப பிகம் ரிடண்டன்ட்ங்கற இந்த கோரிக்கைகளோ இந்த பிரச்சாரங்களோ ஆன்டி இந்தி பிரச்சாரம் இன்னைக்கு எஸ்எல்சி பசங்க பல லட்சம் பேர் எஸ்எல்சி எழுதுற மாதிரி தமிழ்நாட்டில் இந்திய வருஷத்துக்கு பல லட்சம் பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் அரசாங்கம் இந்தியை திணிக்கவில்லை, அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தால் இனிமேல் முக்கியமான கேள்வி ராவன் எழுப்பியிருக்கார். வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் பொழுது ஹிந்தியை கற்பதற்காக தேர்வுகள் எழுதுவோருடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு லட்சக்கணக்கில் கூடிக்கொண்டே இருக்குன்னு சொல்றார். முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, திராவிட நாடுக்கான கோரிக்கை எழுந்த போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார், அந்த கொள்கையை மாற்றும் போது அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த முழக்கம், அந்த உறுதிப்பாடு பிறகு மாற்றிக் கொள்ளப்பட்டது. அதே போல இன்றைய மாறி வரும் கால சூழ்நிலைக்கேற்ப இந்தியை எதிர்க்கக்கூடிய மனப்பாங்கு கை நழுவி போய்விட்டதா அல்லது குறைந்து விட்டதா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார், ஏற்கனவே நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா போன்றவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றுவார்களா, தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றுவார் அல்லது அதை மீறுவாரா என்ற கேள்வி எழுப்பியிருக்கார். அதைத்தான் நான் வந்து திரு செந்தில்நாதன் கேட்க விரும்புறேன். ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்து சொல்றாரு, ஹிந்தியை திணிக்க மாட்டோம் சொல்லிட்டு பாஜக ரொம்ப தெளிவா ஹிந்தியை நாங்கள் திணிக்க போறதில்லை. ஆனா ஹிந்தி ஒரு மொழியாக கற்றுக்கொள்வதை இன்று தமிழர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என்பதற்கு நிரூபணம் இருக்கிறது. இன்று ஒவ்வொரு ஆண்டும் ஹிந்தி பிரச்சார சபை நடத்தக்கூடிய தேர்வுகளை எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தேர்வு எழுதக்கூடியவங்களை. அப்ப மக்களுக்கே அந்த ஆர்வம் வந்துவிட்ட போது நாம் நம்முடைய மொழிக் கொள்கையிலும் மறுபார்வை பார்க்க வேண்டிய நேரம் வந்துட்டா நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஆனா வந்து வேற வித கோணத்திலையும் பார்க்கணும். இப்ப முதல்ல நான் இன்றைக்கான மொழிக் கொள்கை என்னங்கிறத சுருக்கமா சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ் உட்பட இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 8வது பிரிவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழிகளாக மாற்றணும். இதுதான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்றோம். இது எல்லாவற்றுக்குமான தீர்வு இல்லைனாலும் கூட தீர்வோட தொடக்கம். அது என்ன அர்த்தம்னா, மத்திய அரசும் தனியார் துறைகளோ மாநில அரசோ எல்லாமே அந்தந்த பகுதிகளில் அல்லது மத்திய அரசுக்கும் மக்களுக்கும் எங்கெல்லாம் உறவு வருகிறதோ அந்த இடத்துல அவங்க மொழியை பயன்படுத்த உரிமை இருக்கணும் நாங்க சொல்றோம். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல நான் பேசுறேன், அப்படி இல்ல அப்படி நான் பேசுறேன். இந்திய கொஞ்சம் இருங்க. இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துல 2 மொழி தான் ஆட்சி மொழி இன்றைக்கு, இல்லைங்களா? இந்தியும் ஆங்கிலமும். அந்த 22 மொழிகளுமே வந்து ஆட்சி மொழி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு புதிய மொழிக் கொள்கைக்கான தொடக்கமாக நாங்க பாக்குறோம். அதை நிறைவேற்ற சாத்தியம். ஏன்னா நான் வந்து இங்கிருந்து பீகார்ல போய் தமிழ்ல வேணும் நான் கேட்கல. தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் தமிழ்ல வேணும் நம்ம பேசுறோம். தமிழ்நாட்டுல மத்திய அரசோட செயல்பாடு பேசி முடிக்கிறேன். முடிச்சிட்ட பிறகு நீங்க கேள்விகள் கேளுங்க. 351 வரைக்கும் நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அது முடிச்சிட்ட பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. இது அரசியல் சட்டபூர்வமாக இது வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை. அது வந்து சாத்தியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சொன்னாரு, சாத்தியமானா செய்யுங்க. ரெண்டாவது, இவர் சொன்ன கேள்விகளுக்கு நான் 2 பதில் சொல்ல வேண்டியிருக்கு. திமுகவை நோக்கி வந்து இவர் கேட்ட கேள்விக்கும் திகாவை நோக்கி அவர் கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறதில்லை. ஏன்னா நிச்சயமாக பல விஷயங்கள் வந்து பின்னால் நீர்த்து போனது, அதை பற்றி வேற ஒரு டிபேட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியை திணிக்க முடியாது, எதையுமே திணிக்க முடியாதுன்னு இவர் சொன்னார். ஆனா 2 உதாரணங்கள் நான் சொல்றேன். இந்த கேவி ஸ்கூல் பிரச்சனை வந்த சமயத்துல ஸ்மிருதி இரானி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆங்கிலம், இந்தி, ஜெர்மன் என்று இருப்பது வந்து இந்தியாவினுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிரானது. நாம வந்து ஆங்கிலம், இந்தி, அதன் பிறகு வந்து ஒரு வட்டார மொழி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கொள்கைக்கு இந்தியாவுடைய மொழிக் கொள்கை. சமஸ்கிருதம் அல்லது நவீன மொழி, அதான் மொழிக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த 3வது மொழி சமஸ்கிருதமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து வாதத்தை தான் வந்து முன் வச்சாங்க. ஜெர்மனுக்கு பதிலாக ஜெர்மன் கிடையாது, அதுல ஒண்ணு உறுதியா இருக்காங்க. அவங்க முதல்ல அந்த வாதத்தை வைக்கும் போது அதை சொன்னாங்க. அது சரியா தவறான்னு இங்க வந்து கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு கூட வந்து பத்திரிகைகள் நடத்தினாங்க. இது அதனையும் பார்க்க முடியும். தவறா புரிந்து கொள்ளப்பட்டு கருத்து நடத்தினாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து சமஸ்கிருதம் அல்லது அந்தந்த மாநில நவீன மொழிகள் போட்டுருங்க. முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை சொன்னார்கள். இந்த கருத்துல மாறுபடுறேன், அடுத்த கருத்துக்கு நான் போறேன். ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு உண்மையை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில்
பல மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த பகுதியில் ஆட்சி மொழி அந்தஸ்துங்கிறது இன்னைக்கு உலகத்தில் எப்படி ஐரோப்பிய யூனியன்ல பல்வேறு மொழிகளுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டதுனால அந்தந்த பகுதி மக்களுக்கான வளர்ச்சி சாத்தியப்படுகிறதோ அதை போல கொண்டு வரணும் அப்படிங்கறதா நம்ம கருத்து. ஆனா இந்த கருத்து முன்வைக்கப்படக்கூடிய எல்லா சமயங்கள்லயும் இது நடைமுறை சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது நடைமுறை சாத்தியம்தான். இந்த மாற்று கருத்தை தான் நாங்க முன்வைக்கிறோம். அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அல்லது மொழி பிரச்சனையில திணிப்பு போன்ற எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான மொழி உரிமையை தான் நாங்க பாசிட்டிவான முறைகளை இப்ப நாங்க பேசுறோம். மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியா இருக்கும், இந்தி வரணுங்கிற விருப்பம் இருந்தால் மக்கள் விரும்பும் வரை இதுவே தொடரும் சொல்லிட்டு நேரு முதல் உத்தரவாதம் கொடுக்கிறார். மக்களுடைய விருப்பம் ஹிந்தியை நோக்கி போனால் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழ் பேசக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களோ தங்களுடைய நிலைப்பாடை மாற்ற வேண்டியிருக்கும் இல்லையா? நிச்சயமா நினைப்பேன். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா 22 மொழிகளுக்குள்ளே அத்தனையும் ஆட்சி மொழி ஆக்கணும். ஆட்சி மொழி எல்லா மாநிலங்களும் எல்லா தேசிய இனங்களும் ஒரு முக்கியத்துவம் பெறும். இப்ப கியூபிக் போராட்டம் கனடாவில் நடந்தது. பிரெஞ்சு பேசுறோம், ஆங்கிலம் பேசுறவங்களுக்கு என்ன கடைசியில அரசாங்கம் செவிசாய்ச்சது. இப்படியான ஒரு வரலாற்று பின்னணிலாம் இருக்குது. சும்மா இதை நோக்கி நீங்க சொல்ற ஒரு கற்பனையான கேள்வி, அதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. எங்களை பொறுத்தவரை தமிழ் தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதம் பேசப்படாத மொழி. நீங்களும் திரு செந்தில்நாதன் சொல்வதை போல தமிழ் ஆட்சி மொழியாக நீடிக்கிறது என்றால் இது ஒரு கற்பனையை தவிர வேறொன்றும் இல்ல. காமராஜர் சொல்றார் வட மாநிலங்களில் ஹிந்தின்னு சொன்னாலும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியா இருக்கிறது, தமிழகத்துல தமிழ் என்று சொன்னாலும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியா. இன்னைக்கும் கூட நீதிமன்ற அலுவல்கள் தமிழ் வருமா நம்ம இன்னும் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருக்க பேசும்போது. ஏன்னா இலங்கையிலயோ வெளிநாட்டுல போட்டா காகிதத்துல தமிழ்ல இருக்கும், அது சிங்கள மொழியில இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வரணும்னு நினைச்சு நம்ம விரும்புறோம். தமிழும் நான் பேசிடுறேன். அது மாதிரி உயர்நீதிமன்ற மொழியாக வரணும், ஆட்சி மொழியாக வரணும். இந்தியாவுடைய 22 மொழிகளுக்கும் உரிய இடத்தை இந்திக்கு கொடுக்கிற இடத்தை கொடுக்கணும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அது காலம் 5 முறை நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. இன்னமும் கூட தமிழ் ஆட்சி மொழியாக தமிழையே கொண்டு வர முடியல. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தீர்மானம் போட்டு நாங்க தான் உயர்நீதிமன்ற திமுக எவ்வளவு போராடி குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு நீங்க பேசணும்னா நான் சொல்லலாம். நீங்க 1000 குற்றச்சாட்டுகள் திராவிட கழகமோ பெரியாரோ முன்னெடுக்கல, திமுக தான் முன்னெடுத்த பெருமையை சேர்த்துட்டு தான் நான் சொல்றேன். 5 முறை ஆட்சி இருந்த நம்மால தமிழகத்திலேயே ஆட்சி மொழியா கொண்டு வரும் நடைமுறை. காமராஜர் சொல்றாரு ஆங்கிலம் தானப்பா இன்னும் நடைமுறையில் இருக்கு, தமிழ் எங்க இருக்குன்னு அவர் சொல்றாரு. இன்னமும் அதுதானே இருக்கு. நாங்க ஹிந்தி வேண்டாம் சொல்றேன், தமிழே இல்லையே. செய்ய வேண்டிய மத்திய சர்க்கார், தமிழ்நாடு செய்ய முடியாது. மத்திய சர்க்கார் செய்ய வேண்டிய மத்திய சர்க்கார் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கூட்டணி அரசுல ஒரு திமுகவை பிரதான பங்கு பிடிக்கிறார். எங்களுக்கு ஈழ பிரச்சனையில அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. மன்மோகன் சிங் கூட அது காவிரி பிரச்சனை அபிப்பிராய வித்தியாசம், முல்லைப்பெரியார் மொழி பிரச்சனை அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. இப்ப செம்மொழின்னு தமிழ் அறிவிச்சாங்க, மலையாளத்தை அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு உடன்பாடு கிடையாது. செம்மொழிக்குள்ள கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் செம்மொழிக்குள்ள வயதும் இதுவும் அது கிடையாது. நான் கேட்கிற எங்களுக்கு அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. நாங்க ஆட்சியில பிரதமரா இல்ல, நாங்க நார்த் பிளாக்லயும் சவுத் பிளாக்ல உட்காரல. எங்களுக்கு ஒரு சில துறையை கொடுத்தாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்சி இருந்தாப்புல எங்களுடைய கொடிகட்டி பறக்கல. நாங்க நீ அதை இருக்கிறாங்க. 50 வருஷமா திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி நடக்குது. இன்றைக்கு கூட தமிழ் படிக்காம மேல வந்துடலாங்க. சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறம் தானே தமிழ் படிக்கணுங்கிற வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க? அரசியலுக்காகத்தான் மொழியை பயன்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் கட்டாய பாடமாக வைக்கவில்லை? 50 ஆண்டு காலமா இருந்தீங்களே, தமிழ் படிக்காமே வந்துடலாமே. நீதிமன்றங்கள் வட இந்தியாவில் நீதிமன்றங்கள் அந்தந்த மொழி வந்ததில்லை. இந்திய கட்டாயம் மினிஸ்ட்ரியில இந்த துறை வேணும்னு கோச்சிட்டு எல்லாம் வெளில வந்தீங்களே, இதான் எங்க
ஏங்க இதெல்லாம் பண்ணல? 25 வருஷமா மத்திய ஆட்சியில இருந்தீங்கல்ல, இந்த துறை கொடுத்தாதான் இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். ஹிந்தி வரவிடாம தடுத்தது அவங்க சாதனை பார்க்க கூடாது. நீங்க தமிழ் ஏன் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியை நீங்க வர வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, இவங்க தடுத்தாங்க. சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. கருணாநிதி என்பது சமஸ்கிருத வார்த்தை. தனிப்பட்ட விஷயத்துக்கு போக வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க ஒரு கேள்வி அழகா கேட்டீங்க, தமிழ்நாட்டில் தமிழை வாழ வச்சிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஐயாவும் செம்மொழி மாநாட்டை மேற்கோள் காட்டினதுனால இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. செம்மொழி மாநாடு நடந்த அதே வருஷத்துல நம்ம புக் ஃபேர் நடந்துச்சு. அப்ப எங்கன்னா நம்ம பச்சையப்பா காலேஜ் கைத்த ஸ்கூல்ல. அப்போ ஜட்ஜ் ஹரி பரந்தாமன் பேசுறார், தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி ஒழிந்து போய்விட்டது என்பதை பத்தி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதே மேடையில் அவருக்கு அடுத்தது பேசுறார் யாரு அப்படின்னா, செம்மொழி மாநாட்டில் முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அவ்வை நடராஜன் பேசும்போது, இன்றைக்கு ஆங்கில கல்வியின் தேவை அதிகம் இருப்பதனால் அதை பத்தி கவலை தேவையில்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இவரை தொடர்ந்து அடுத்தவர் பேசுறார். யாரு பேசுறாருன்னா ஈரோடு தமிழன்பன் பேசுறாரு. அதே என்ன கருத்தை அவ்வை நடராஜன் முன்மொழிந்தாரோ அதே கருத்தை வழிமொழிந்து இவர் பேசுறாரு. சார், நான் முதல்லயே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு அரசியல் போராட்டமே தவிர அந்த 65ல தீக்குளிச்ச யாரும் நீங்க சொன்னதுக்காக தீக்குளிக்க மாட்டாங்க. இலங்கை பிரச்சனை வரும்போது நான் ஹிந்தி பிரச்சார சபையில் எங்க வீட்டுல என்ன சேர்த்திருந்தாங்க. நான் படி நிறுத்திட்டு வந்து கலெக்டரேட் போர்ட் நான் அதை செய்தேன். நீங்க எப்படி தூண்டப்பட்டீங்க? உங்க கைப்பிடிச்சு யார் எடுத்தா? ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் கேள்வியே என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, இதற்காக உயிரிழந்தவர்கள் தியாகிகள். அந்த தியாகத்தை நான் கொச்சப்படுத்தலாம். நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நான் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். கௌதமன், அன்னைக்கு இருந்த வீரியம் இன்று இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்களுடைய பார்வை. நடந்த அரசியல் போராட்டம் சொல்லாதீங்க, அது மாணவர்கள் முன்னெடுத்து ஒரே ஒரு விஷயம், அது அரசியல் போராட்டம் திமுக பயன்படுத்திக் கொண்டு விமர்சனம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவருடைய கருத்து அதுவாக இருக்கும்போது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவது என்ன? எல்லா கருத்தையும் முன்வைக்கிறதுக்கான இடமா தான் நம்ம 4 பேர் வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தர கருத்து, அதனால அவர் அந்த கருத்தை சொல்லக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. ராவன் சொன்ன போல என்னுடைய கேள்வி என்ன, அவர் சொல்றத தூண்ட நான் உடன்படல, தூண்டு. ஆனா இதுக்கு பின்னாடி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சாரிங்க, ஏன் தியாகம் பண்ணிருக்காங்க, அதை மறக்கலையே. சொல்லுவது அது ரெலவன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு நீங்களே பிடிப்பா இல்ல, அது யாரு பிடிப்பா இதே கருத்தை சொல்லியிருக்காரு ஈவேரா. இதுல இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களை வந்து ஒரே ஆளை மட்டும் நீங்க அத்தாரிட்டியா மாற்ற முடிய முடியாது. அவர் சொன்ன போல சொன்னாங்கல்ல, அதே காலத்துல ராஜா சொன்னது நீங்க படிங்களா? ராஜா ஆதரித்தாரா இத? நான் அதே என் கருத்துப்படி அதுவும் தவறுதான். என்ன பொறுத்தளவு என்னன்னா, கேள்வி சிம்பிள் சார். முதல் முறையாக நீங்கள் ராஜாஜி எதிர்க்கிறீர்கள், பெரியாரை ஆதரிக்கிறீர்கள். என்னோட விஷயம் என்னன்னா, இது மொழி திணிப்பு அல்ல. என்னை பொறுத்தளவில் என்ன பிரச்சனை இங்க நடந்தது அப்படின்னா, மொழியை வைத்து ஒரு அரசியல் நடந்தது. வீரவனுக்கு நான் சொல்ல போறேன். இன்னைக்குமே என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சாரி, பேச அலோவ் பண்ணாங்க.
நல்லது கிடையாது. வீர வணக்கம் செலுத்தப்படும் என்ன பேசுறீங்க? மலையாளத்தை செம்மொழியாக்கினதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். செம்மொழிக்கு திமுக தானே இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணி இருக்கணும்? உலகத்தில் செம்மொழியாவதற்கு திமுக இன்னைக்கு மத்தியில் ஆட்சியும் இல்ல, மாநிலத்தில் ஆட்சியும் இல்ல. அவர்கள் வந்து திமுக மட்டுமே பொறுக்க முடியாது. திமுகவை தாண்டி மாணவர்களுடைய போராட்டமா அது இருந்ததுன்னு நீங்க மறுத்த முடியாது. ஒரு கட்சிக்கு மட்டுமே பெருமை சார். நிச்சயமா திமுக அது முன்னெடுத்த இயக்கம், அதில் மாற்றுக்கிறதுல திரு செந்தில்நாதன் இன்னைக்கான காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன போல மாணவர்களுடைய பார்வை, மக்களுடைய பார்வை, அவர்கள் சொன்ன ஈரோடு தமிழன் போன்ற தமிழ் ஆர்வலுடைய பார்வையை கூட ஹிந்தியும் வேண்டும், சமஸ்கிருதம் வேண்டும், மற்ற மொழியில் தெரிந்து கொள்ள தவறில்லை என்று பாரதி சொன்ன போல திணிப்பு வந்துட்டாலே வேண்டாம். திணிப்பு வேண்டாம். மக்கள் வந்து வேறு மொழிகளை படிக்க வேண்டும் என்றால் அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதும் கூட அரசாங்கத்தின் கடமைதான். நான் என்ன சொல்லுவேன்னா 5 மொழி படிங்க சொல்லுவேன். ஆங்கிலம் படிங்க, அதாவது தமிழ், ஆங்கிலம், ஒரு இந்திய மொழி, ஒரு ஆசிய மொழி, ஒரு ஐரோப்பிய மொழி, 5 மொழி படிங்க, ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன். அது என்னுடைய அடிப்படையில் ஒரு பன்மொழிவாதி. நான் வந்து ஒற்றை மொழிவாதி கிடையாது. பல மொழிகளை படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திணிப்பு வேண்டாம் என்று சொல்கிறோம். அதை விட முக்கியமாக மொழி போராட்டத்தினுடைய இன்றைய அம்சங்கிறது வந்து இந்த மொழிகளுக்கு அதிகாரம் வேணுங்கிறது தான். திமுக நீர்த்து போச்சுன்னா அது தனிப்பட்ட ஒரு விஷயம். அன்னைக்கு பெரியார் வந்து சொன்னாரு 65ல பெரியாருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் யாரும் ஏத்துக்கல. 65 போராட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுடைய மாணவர்கள், தமிழறிஞர்கள், அது திராவிட இயக்க பின்புலத்துல மட்டும் இல்ல, தனித்தமிழ் இயக்கத்தோட பின்புலத்துல பல்வேறு துறை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து நாம் 2ஆம் தர குடிமக்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நடத்தின போராட்டம் தான். இன்று நான் என்ன சொல்றேன்னா, இந்தி பிரச்சார சபாவை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் திறந்து நீங்க வந்து இந்தி சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. கூடவே சீன மொழி, ஜப்பானிய மொழி, பிரெஞ்சு, ஜெர்மன் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த மக்களுக்கு தேவை. நாம் வளர்த்திருக்கிறோம். எனவே மக்களுடைய தாகம் நியாயமானது, அதை நான் தவறே சொல்ல மாட்டேன். நான் இந்த மொழி படிச்சா எனக்கு ஒரு வசதி வரும், எனக்கு ஒரு மேம்பாடு வரும்னா அது எப்படி நான் தவறுன்னு சொல்ல முடியும்? ஆனா நாம் சொல்வது இந்திய அரசியல் சாசனத்தின் திருத்தத்தை மேற்கொண்டு தமிழையும் மற்ற 21 மொழிகளுக்கு சேர்த்து இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக ஆக்க வேண்டும். மொழி வளர்ச்சிக்காக ஒரு புதிய மொழிக் கொள்கை உருவாக்கணும். அதான் சொன்னா, எப்படி ஐரோப்பிய யூனியன்ல எல்லா மொழிகளுக்கும் சமமான இடத்தை கொடுத்து அந்த மக்களை வளர்த்தாங்களோ, எப்படி சீனா, ஜெர்மன் போன்ற அதே போல வரணுங்கிறத நாங்கள் மொழி சமத்துவவாதிகள் என்று சொல்ல விரும்புகிறேன். ஆமோதிக்கிறேன், ஆதரிக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் நீங்க எங்களை அப்படி பிராண்ட் பண்ணாதீங்கன்ற. நாங்க என்னமோ இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நாங்க இந்திய இம்போஸ் பண்ண வந்த மாதிரி இவங்க தான் அதை காப்பாத்தின மாதிரி சொல்லாதீங்க. நீங்க காப்பாத்தினதுங்கிறதெல்லாம் அரசியல், அதற்காக நீங்க நடத்துறீங்க. அதற்கு நான் பதில் சொல்லுவேன், எனக்கு உரிமை இருக்கு. நிச்சயமா இருக்கிறாங்க. இந்த 8 மாத காலத்துல நீங்க வந்து பல அறிவிப்புகளை வெளியிட்டு எதிர்ப்பு பிறகு நீங்க மாற்றிக்கொண்டது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறது வேற, மாற்றிக்கொள்வது மாற்றவே இல்லை. என்னால முடியும் நேரம் இல்ல. அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஹிந்தியை வந்து மொழி வழி மாற்றம் சொல்லிட்டு பல்கலைக்கழக போட்டு வாபஸ் பெறப்பட்டது. ரிஜிஜு அவர்கள் வந்து ஹிந்தியில தான் நீங்க பேஸ்புக் ட்விட்டர்ல போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஹிந்திலையும் அப்படின்னு சொன்னேன்னு மாத்துறது உண்மை. என்னால வீடியோ போட்டு காட்ட முடியும், நேரம் இல்ல. கடைசி வரி நேரம் இல்ல, மன்னிக்கணும். நம்ம வந்து இங்க உள்ள மக்களுடைய இங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய விவாதம் வந்து நிச்சயமாக எந்த மொழியுடைய திணிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருக்க மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? ஹிந்தி மொழி கற்பது இன்றைய காலத்துக்கு அவசியமா இருக்கிறதா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். ஹிந்தி மொழி கற்பது அவசியமே என்று 28% மக்களும், அது தேவையற்றது என்று 9% மக்களும், இது கற்பதும் கற்காதும் அவரவருடைய விருப்பம் என்று 63% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது அவரவருடைய விருப்பத்துக்கு உட்பட்ட விஷயம் என்று 63% மக்களும், இது ஹிந்தி மொழி கற்பது என்று அவசியம் என்று 28% மக்களும், இது தேவையற்றது என்று 9% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக திரு ஆலி செந்தில்நாதன் உள்ளிட்ட நண்பர்கள் சொன்னது போல ஹிந்தி அவசியமா இல்ல என்பது அவரவர் முடிவுகளை விட்டுவிட வேண்டிய விஷயம். ஆனால் ஹிந்தியோ, சமஸ்கிருதமோ, ஜெர்மனோ எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்கப்படும், ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய தாய்மொழி தமிழ், அதை தாண்டி இன்னொரு எந்த மொழி இருந்தாலும் அதை நான் படிக்க தயாரா இருக்கிறேன். ஆனால் தாய்மொழி தமிழுடைய இடத்தை இன்னொரு மொழி பிடிக்க தயாரா இருந்தால் அதை நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திணிப்பு எந்த சொல்லும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.